ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 1 கோடி காப்பீடு. ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி வங்கிகளுடன் புதிய ஒப்பந்தம் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் காப்பீடு மற்றும் நிதி சலுகைகளை வழங்கும் வகையில் மேலும் 3 வங்கிகளுடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணைப்படி கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை இயக்குனர் ஐசிஐசிஐ வங்கி, ஆக்சிஸ் வங்கி மற்றும் HDFC வங்கிகளுடன் இந்த ஒப்பந்தங்களை இறுதி செய்துள்ளார். இதற்கு முன் 2025 மே மாதத்தில் SBI, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 7 வங்கிகளுடன் இதுபோன்ற ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்களின் மூலம் அரசு ஊழியர்கள் தங்கள் ஊதிய சேமிப்பு கணக்கின் மூலம் எந்த கூடுதல் கட்டணமும் இன்றி பல்வேறு காப்பீடு மற்றும் வங்கி சலுகைகளை பெற முடியும். பணியின் போது விபத்தில் உயிரிழந்தால் அல்லது நிரந்தரமாக உடல் ஊனமடைந்தால் ரூபாய் 1 கோடி வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். பணிக்காலத்தில் இயற்கை மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 10 லட்சம் வரை ஆயுள் காப்பீடு கிடைக்கும். மேலும் விபத்தில் உயிரிழந்த ஊழியரின் 2 மகள்களுக்கு திருமண செலவுக்காக தலா ரூபாய் 5 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் உயர்கல்வி பயில உயிரிழந்த ஊழியரின் மகள்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடன் தனிநபர் கடன், வீட்டு கடன் மற்றும் கல்வி கடன்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாததால் காசோலை புத்தகம், ATM கார்டு மற்றும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. வங்கி லாக்கர் வாடகையில் 50% வரை தள்ளுபடியும் வழங்கப்படும். இந்த அனைத்து சலுகைகளுக்கும் பெற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஊதிய சேமிப்பு கணக்கை தொடர்புடைய வங்கிகளில் பராமரிப்பது மட்டுமே போதுமானதாகும். தனியாக கூடுதல் காப்பீடு எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.